கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, செப்டம்பர் 17 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது மீண்டும் ஏதேனுக்கு. வசனம் ஏசாயா 51வது அதிகாரம் 11வது வசனம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியா என்ற நகரத்தில் அமிஷ் இன மக்கள் வாழ்கின்றனர். 1700 ஆண்டுகளில் ஐரோப்பா கண்டத்தில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்ட போது இங்கு வந்து தஞ்சம் புகுந்தவர்கள் இன்றும் பழமை மாறாமல் வெளி உலகத்திலிருந்து தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு வாழ்கின்றனர். தேவன் அருளிய குடும்பத்தையும் பூமியையும் மாசுபடாமல் பண்படுத்தி பாதுகாத்து எல்லளவும் பெருமையில்லாமல் தாழ்மை குணம் உள்ளவர்களாய் உண்மையான உக்கிரக்காரர்களாக வாழ்வதையே குறிக்கோளாக கொண்டுள்ளனர். கடினமாக உழைப்பது தேவனுக்கு உகந்தது என்று நேரத்தை சுருக்கி வேலையை லகுவாக்கி மக்களை சோம்பேறியாக்கும் எந்திரங்களையும் மோட்டார் வாகனங்களையும் உபயோகிக்க மாட்டார்கள். போக்குவரத்துக்கு குதிரை வண்டி, ஒரே நிறத்திலான ஆடைகள், தங்கள் தேவைக்கும் வியாபாரத்துக்கும் தானியங்கள், காய்கறி, பழங்கள் சாகுபடி, வீட்டில் முகம் பார்க்கும் கண்ணாடி இல்லை, புகைப்படம் எடுப்பது தடை, குடும்பத்தோடும் உறவினர்களோடும் முகமுகமாய் கண்டு நேரம் செலவிட தொலைபேசி தடை, பெண்கள் எப்போதும் தலைமுடியை மறைப்பது, 20 வயதில் ஞானஸ்தானத்தின் மூலம் முற்றிலும் தேவனுக்கும் சபைக்கும் தங்களை அர்ப்பணித்து அதே விசுவாசத்தில் இருப்பவர்களை மனமுடித்தல், முடிந்தவரை கரைப்படைந்திருக்கும் உலகத்திலிருந்து தங்கள் சந்ததியை தேவனுக்காக கெடாது பேணி காக்கின்றனர். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஏதேனின் வாழ்வை மீண்டும் பெறுவது நம் அனைவரின் நோக்கமாக இருப்பதால் இவ்வுலகத்தில் நம்மை நாம் தாழ்த்தி தேவனுக்கு பயந்து அவருக்கு பிரியமானதை செய்து உலகத்தின் காரியங்களால் நாம் கரைப்படாத படிக்கு நம்மையும் சந்ததியும் காத்து கொள்ள வேண்டியவர்களாக உள்ளோம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. யாக்கோபு 1வது அதிகாரம் 27வது வசனம். ஜெபம். பிதாவே, தமது பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மை கரைபடியாமல் காத்து கொள்வாராக. ஆமென்.